ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு வீடு நாங்கள் 6 மந்த் ஆகுது. அக்ரிமெண்ட் இங்கே எப்படின்னா, இந்த வீட்டில் இந்த லண்டனில் எப்படின்னா அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் ஸ்டே பண்ணணும். இப்போ நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணோன்னா ஓனர் வெளியே போன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம், வாடகை கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா அக்ரிமெண்ட் ஒன்று கொடுத்துருவானுங்க. அந்த அக்ரிமெண்ட் படி அந்த டேட்டில் காலி பண்ணணும் வீட்டை. இப்போ சென்னை வாடகைக்கு இருக்கணும் வைங்களேன், ஓனரே நம்ம கூட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக அடுத்த மாதம் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, ரெண்ட் ஏற்றுறோம், எல்லாம் ரெண்ட் குறைக்கிறோம். ரெண்ட் குறைக்க மாட்டாங்க, ரெண்ட் ஏற்றோன்னுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒன் ஸ்டாண்டர்ட்னா அதே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ, 2 வாரத்துக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ. நாங்கள் வந்தது 6 மந்த் ஆகிடுச்சு. இந்த வீட்டுக்கு 6 மந்த் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் வந்தாங்க. ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த ஏரியாவில் 6 மந்த்தாக இருக்கும். இப்போ 6 மந்த்து முடிய போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னு நினச்சேன்னா, வீடை க்ளீன் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு சில டெபாசிட் மாதிரி தந்துடுவோம். டெபாசிட் மாதிரியும் தரலாம், டெபாசிட் இல்லாமல் வரலாம். ஸோ அது 2 விதமாக இருக்குது. அவ்வளோலாம் சொல்ல வேணாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்னும் 1 வீக்கில் இல்லை, இன்னும் 3 டேஸா, 3 டேஸ்லேயே வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வீடை க்ளீன் பண்ணணும். இந்த வீடை கிச்சன்லாம் கொஞ்சம் நாஸ்தியாக இருக்குது, அது க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக குட்டி வாக் மாதிரி போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் கிளம்பிட்டோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. பெருசாக ஒன்றும் இருக்காது. ஷாப்பிங் ஒரு புதுசாக ஒரு கடை, நாங்கள் புதுசாக ஒரு கடை ஒன்று திறந்துருக்காங்க. அந்த கடையை அப்படியே வீடியோ மாதிரி காட்டலாம் தான் இந்த வீடியோவில். இன்னொன்று என்னன்னா, என்ன அமுக்குறீங்க? நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோவில் என்ன சொன்னார்னா, பாலிட்டிக்ஸ் சரியில்லை, அப்படி இல்லை, அரசியல் சரியில்லை அப்படின்லாம். இங்கே ரூல்ஸ் தான் முக்கியம். ரூல்ஸ் இஸ் எ ரூல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சுற்றி இருக்கிற இடத்துல இங்கே பாரு சிக்னல். இங்கே இந்த பச்சை சிக்னல் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கிராஸ் பண்ணக்கூடாது. இங்கே நாங்கள் 6 மந்த் ஆகுதுல்ல இந்த ஏரியாவுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட நான் பார்த்ததில்ல. எல்லா ஏரியாவுமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சிக்னலை காட்டேன். இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா பச்சை நாங்கள் போட்டுக்குவோம். பச்சை, அந்த பச்சை போட்டால் தான் காரே மூவ் ஆகும், அப்படி இல்லைன்னா மூவே ஆகாது. ஸோ இங்கே ரூல்ஸ் இஸ் ஏ ரூல்ஸ். இப்போ கார் போகுது, நம்ம எப்படி கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு போர்டு மாதிரி நம்ம வச்சு பண்ணுங்க. இதை அழுத்தணும். இதை அழுத்திட்டு பச்சை தான் போட்டுருக்கா? ஆமாம், பச்சை தான் போட்டிருக்கோம். பச்சை போட்டதுமே அப்படியே கிராஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் அப்படின்னு இருக்கும். கேட்கல. ப்ரெஸ் பட்டன் இருக்கும். அழுத்திட்டு அங்கே பச்சை போட்டிருப்பாங்க. பச்சை போனால் கிராஸ் ஆகணும், ரெட்டு போட்டு தான் நிற்கணும். இது நம்ம இங்கே தான் போலீஸ் தான் இல்லையாடா, நீ தான் ஜம்முன்னு அப்படி இப்படி ஓடலாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். ஆனால் அதுக்கு மேலே என்னென்னா, ஒவ்வொரு இது மேலேயும், ஒவ்வொரு டிராஃபிக் சிக்னல் மேலேயும் கேமரா வச்சுருக்கோம். இங்கே எங்கே இருக்குது கேமரான்னு இல்லை, இங்கே இல்லை, இந்த இடத்துல இல்லை. கேமரா வச்சு கண்காணிச்சுட்டே இருப்பான். கண்காணிச்சுட்டு நீ அந்த ரூல்ஸை மீறினா வீட்டுக்கு இது அனுப்பிச்சிடுவான், லெட்டர் மாதிரி அனுப்பிச்சு நீ ஃபைன் பே பண்ணணும். இந்த மாதிரி ரூல்ஸை மீறி இருக்க, ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போடுது, இன்னும் நிற்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஈஸியாக ரூல்ஸை மதிக்கணும். ஓகே, இப்போ பச்சை போட்டாச்சு, அப்படியே கிராஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் மெயினாக நாங்கள் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறோன்னா, ஷாப்பிங் பண்ணுறோம். அதில் சில பல பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. மெயினாக என்னென்னா, அந்த கடையில் ஹாலோவின் பற்றி, ஹாலோவின் தானே, ஹாலோவின்
ஹாலோவின் நம்ம ஊரில் எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. ஹாலோவின் இங்கே வந்து இந்த லண்டனில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அது எப்போ வெந்தியா செலிப்ரேட்டிங் டைமு அக்டோபர் 31st. அக்டோபர் 31st வந்து இங்கே வந்து ஹாலோவினை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஷாப் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையா ஹாலோவின் பற்றி பொம்மைகள்லாம் இருக்குது. இப்போ முடிஞ்ச வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு கடையை சுற்றி காட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஹாலோவின் எத்தனை பேருக்கு நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம ஊர்லையா அதில் ஓகே. சென்னையில் எத்தனை பேருக்கு இங்கெல்லாம் அவ்வளோவா செலிப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அக்டோபர் 30 அக்டோபர் 31 இருக்கா தெரியல. அக்டோபர் 30 இங்கே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஏன் குறிப்பாக அக்டோபர் மாதம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இது மெயினாக ஹாலோவின்னா என்னதுன்னா இந்த பேய் வேஷம் போட்டு, அப்புறம் வந்து நம்ம ஹாலோவின்னா என்னது பேய் அந்த மாதிரி வேஷம் போட்டு இங்கே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தெரியாதவங்க கூகுள் பார்த்து ChatGPTல ஹாலோவின்னா என்னதுன்னு சொல்லிட்டு போட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நேராக ஸோ மெயினாக எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியும்னா கிறிஸ்மஸ் முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறாங்க. கடை திறந்துருக்கா? கடை திறந்துருக்கான்னு தெரியல. ஓகே. ஸோ அப்படியே ஹாலோவின் இது வீடியோ சும்மா பொம்மைகள்லாம் காட்டிட்டு அப்புறம் வந்து என்ன வாங்க போகிறோன்னு தெரில, எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரில. அது வாங்கிட்டு கார்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா? கார்டா? கார்டு இருக்கு. ஆமாம், இங்கே மெயின் என்னன்னா கார்டு இருந்தால் தான் இங்கே வாங்க முடியும். வெறும் கேஷ் இங்கே டிஜிட்டல் இந்தியா மாதிரி டிஜிட்டல் லண்டன். இங்கே வந்து காசு இருந்தால் வாங்கலாம். மேக்ஸிமம் இங்கே கார்டு தான் மெயின். ஓகே, கடைக்குள்ளே போகலாம். இதான் கடை. அப்படியே கடையை காட்டு. ஐயோ, இங்கே ஏதோ வாங்கணும்னு சொன்னாலே சிசிடிவி இன் ஆப்ரேஷன். இங்கே பார்த்தியா, சிசிடிவிலாம் ஆப்ரேஷன் பண்ணான். காமெடி வேணாவா? எதை காட்டணும் இப்போ? ஓகே, அவ்வளோதான். a few hours later அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆட் பண்ணுற போகிறேன். இதானே வாங்கணும். ஓகே, இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ தேமே இது? 90p 90 ரூபா. இதான் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு. எது வாங்கியிருக்கோன்னா இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. ஓகே, இது வந்து ஆமாம், இந்த 3. இது என்னதுன்னு எல்லோரும் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணுறது? யான்னா கொட்டாவியா? நூல். யான்னா நூல். இந்த ஊரில் நூல் பேர் யானா. தைக்கிறது. ஆமாம், குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான். இதோட வீட்டுக்கு போக போகிறோம். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த கடைக்கு வர முடியுமான்னு தெரியல. அதனால் அப்படியே வேகமாக எல்லாத்தையும் காட்டிட்டு எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும். அஃபோர்டபுள் ரேட்டு தான் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் என்னதேமே இது வீட்டு தலைமையில் அழகு பத்து. ஓ, ஒன்றுமே தெரியல.
வாவா இருக்குல்ல. இது நம்ம வீட்டில் ஏன் சொல்லு, நம்ம வீட்டில் இல்லை ஏன் சொல்லு. தெரியலையே. ஏன்னா நான் இருக்கேன்ல. அழகு வீட்டுக்கு அழகு ஒன்று தான் போதும். ஓகே. இங்க பாருங்க மஷ்ரூம். மஷ்ரூமா? மஷ்ரூம் மேல தவளக்கா. அதெல்லாம் தேவையில்ல. ஐயோ. ஓகே, அவ்வளோதான். இது வந்து பெரிய கடை. இப்போ கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த கடைக்கு வர முடியும். இங்கே பார்த்தியா இல்லையா கிறிஸ்மஸுக்கு? எங்கே கிறிஸ்மஸ் தாத்தா எங்கே இருக்கார்? இதோ இருக்கார். இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோ தான் ஸ்டார்டிங்கில் வரும். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். கிறிஸ்மஸ் வரதுக்கு நீ எவ்வளவு நாள் இருக்கு? அதுக்குள்ள எவ்வளவு திங்ஸ் இருக்கு? ஆமாம். ஹாய் தாத்தா. ஓகே. ஹாலோவின் இருக்கா? இருக்குதேமே ஹாலோவின். இங்கே ஏதோ ஒன்று சவுண்ட் கேட்குது. இருக்கணும். இருக்குமா? ஏய் பார்த்து பார்த்து. ஆமா. ஆஃப் பண்ணிட்டாங்க போல. டைம் ஆயிடுச்சு போல. வெளியே உள்ளே பாருங்க. உள்ள என்ன நம்மளோட சொந்தக்காரங்களாக இருக்காங்க. இங்கே போய் இங்கே ஒருத்தர் பாவம் சாப்பிடாம ஒன்றுமே இல்லாமல். சரி ஓகே, அவ்வளோதானே வீடியோ? அவ்வளோதான். பாஸ் பண்ணுறியா? வேணாம், பாஸ்லாம் வேணாம். அடுத்துன்னா ஏதோ நிற்கிறாமோ டோர்க்கு தானே கம்ஃபர்ட் தேமே கம்ஃபர்ட் கூட ஒன்று வாங்கணும். டோர்க்கு இதை வாங்கணும். இது ஒன்று. அப்புறம் அந்த ட்ராலி எடுத்துட்டு வரலையா? அப்படியே கடை சும்மா சுற்றி. நம்ம ஊரில் உள்ள ரிலையன்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நிறையா புது பொருளாக இருக்குது. ஆனால் என்ன பண்ண மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த ஊரை விட்டு போக போகிறோன்னு மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதுதான் வாஷிங் மிஷின் லிக்விடா சி பவுட்ரு, சர்ஃப் எக்ஸல் மாதிரி. சர்ஃபெக்ஸ் பவுட்ரு. இந்த ஊர் சர்ஃபெக்ஸ் பவுட்ரு இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் இந்த ஊரை காலி பண்ணதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ஹோம் டூர் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.